எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சண்டே, அதனால நம்ம இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ பார்க்க போறோம். சங்கீதம் 48ல 14வது வசனத்துல, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் கீழே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாடல் எனக்கு ஆராதனையில மிகவும் பிடித்த இதாக இருந்தது. அதை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நான் இங்க பார்த்தோம்னு சொன்னா, கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லையே, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியிலே நின்று போவதில்லை, வேண்டும் போதெல்லாம் எனக்கு பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. எவ்வளவு அருமையான பாடல்கள் பாருங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம்ல. அவரையே ஆதரவாக கொண்டவரை ஏசப்பா ஒருபோதும் நடு வழியில விட்டு போகிற தெய்வம் அல்ல. அவர் நம்மளை கைவிடுகிறதற்காக கையை பிடிக்கவில்லை. கடைசி பரிந்தோம் சங்கீதத்துல வாசல்ல, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களே நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஒருவேளை மனிதர்கள் இடையிலே நம்மளை விட்டுட்டு போயிடலாம், நம்ம கிட்ட பணம் இல்ல, அழகு இல்ல, அந்தஸ்து இல்ல, படிப்பு இல்லை என்று சொல்லி அவங்க விரும்பின காரியங்கள் ஒருவேளை நம்ம இடத்துல இல்லாமல் போகும்போது மனிதர்கள் நடு வழியிலே நம்மளை விட்டு செல்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானார். ரொம்ப அருமையான பாடல் இல்ல. இதுல ஸ்டான்ஸ் இப்படியாக இருக்கிறது, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே. முழு மனதாக அவரை நம்ம ஆராதிக்கும் போது அவர் நம்மளுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களில ஒன்று கூட தடைப்படாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆராதிப்போமே அவரை ஆராதிப்போமே, முழு மனதாய் ஆராதிப்போமே. அவரை தலைமுறை தலைமுறைக்கும் நம்ம ஆராதிப்பதற்காக, கர்த்தரை தொழுது கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸ்டான்ஸ் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானத மனுஷர்கள் விரும்புகிறதே கிடையாது. வெறுமையான பாத்திரத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நேரத்துல வெறுமையா தான் இருந்தது. நம்மள ஏசப்பா தேடி வந்தார். வாழ்க்கை என்கிற படகுல ஏசப்பா என்னை தேடி வந்து, இந்த பாடலை போட்டு, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா வசனம் சொல்லுது யோவான்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அந்த வெறுமையானத என் வாழ்க்கையை அவர் பார்த்து தேடி வந்ததுனால, நான் பிரயாசப்பட்டதுனால நிரம்பாத என் படக, யாருக்குமே பிரயோஜனமற்ற என் வாழ்க்கைய ஏசப்பா தேடி வந்ததுனால அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு வாழ்க்கையாக ஏசப்பா எனக்கு மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. மிக அருமையான இந்த வரிகள். வெறுமையானதை முன்னறிந்ததாலே தேடி வந்து என் படகை ஏறிக்கொண்டாரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரம்பிட்டார். ஒரு வேலை வெறுமையா இருக்கிறேன், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், என் வாழ்க்கைலாம் சரியாகுமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, கண்டிப்பா இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வெறுமையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஆசீர்வாதம் தான். ரெண்டாவது ஸ்டான்ஸ் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தத்தில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே, போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தத்த காணானை கையளித்தாரே. நம்மளுக்கு பரலோக வாக்கு தத்தமாக ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏசப்பா. வாக்கு தத்தம் கொடுத்துருக்காங்கல்ல, வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறலையே, இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? பக்கத்துல வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழிகள் எல்லாம் நம்மளுக்கு அவர் தான் உணவு, அவருடைய வார்த்தை தான் உணவு, அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். போகிற நேரங்கள் எல்லாம் அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். வாக்குத்தத்த கொடுத்த அந்த கானானை
கானானை இயேசுப்பா நம்மளுக்கு கையளிக்க வாக்கு கொடுத்திருக்கிறார். பொறுமையோடு இருந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாமா? வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம சுதந்திரிக்கும் போது விசுவாசத்துல ஜெபத்துல அறிக்கையிட்டு வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? God bless you friends. Thank you.